ஹலோ பிளேயர்ஸ், இன்றைக்கி நம்ம ஆர்எக்ஸ் டோபி அவர் நம்மளை 1v1 கூப்பிட்டு வந்தார் கிராஃப்ட் லேண்டு. அவர் நம்மளை க்ரியேட் பண்ண சொல்லிட்டாரு. அவரோட சேனலில் எதுவும் வீடியோ போட போகிறாராம். சரின்ட்டு நம்மளை 1v1 கூப்பிட்டாரு. சரின்ட்டு அவர் கிராஃப்ட் லேண்ட் க்ரியேட் பண்ண சொன்னார். எனக்கு க்ரியேட் பண்ண தெரியாதா, சரி அதனால் அவர்கிட்டே கொடியை கொடுத்துடலாம். அதெல்லாம் டவுன்லோட் இருக்கும். ஸ்கின்னை டவுன்லோட் பண்ணிக்கலாம். 20 ஸ்கின்னு மட்டும் டவுன்லோட் பண்ணி வந்துக்கிறேன். ஹலோ கைஸ், எப்படியோ ஒரு வழியாக தேவையான ஸ்கின்னை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நம்மக்கிட்ட அவ்வளோ ஸ்கின்னெல்லாம் இருக்காது, ரெண்டு தான் என்னமோ இருக்கும். இன்கிபேட்டர் P90யும் கோப்ரா MP40 5வது லெவலு, தாமஸ் 3வது லெவலு, டசர்டு அந்த மீன் கன்று டசர்டு. அதுக்கப்புறம் அவ்வளோதான், அதுதான் இருக்கும். ஸ்கின்னு பார்த்தா வேறு எதுவும் இருக்காது. ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தா சம்திங் இருக்கும். அதை அப்படியே இந்த வீடியோவில் அப்படியே காட்டுறேன். இது ஜீராச்சி ஒராச்சி மாறு ஜீராயா ஒரு பூயா பாஸ் பண்டலு சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இது ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்கும். ப்ரோ கேட்குதா ப்ரோ? நீங்கள் அழுத்திப்படி எடுத்தீங்கன்னா நானும் அழுத்திப்படி எடுப்பேன், ஓகேவா? எனக்கு விளாட தெரியாது, ரொம்ப நாள் பேசி வந்துக்கிறேன் ஃப்ரீ ஃபயருக்கு. ரொம்ப நாள் பிளாக் ஃப்ரூட் விளாண்டு அதில் வேகமாக போய் பழக்கமாகிடுச்சா, விளாட முடியல கைஸ். நானே அழுத்தி தான் பிடிச்சேன். நான் ஏமா விரைவாக பார்த்தேன். இந்த வீடியோவில் என்னோட உண்மையான பிளேயிங்கை பார்க்க போகிறீங்க. மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இவர் கூட கம்பைன் பண்ணி தான் வீடியோ போட போகிறோம். அவரோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது திரும்பி இப்படி ஒரு ஹெட்ஷாட் கைஸ், நம்ம தான். எனக்கு இதில் ஒரு ட்ரிக்கு தெரியும், அந்த ட்ரிக்கு பண்ண போகிறோம் கைஸ். அதான் இப்படி படுத்துன்னு டமால் ஷாட் அஷ்டம் கைஸ். காது கேட்கல ப்ரோ, ஒரு மேட்ச் அப்போ தான் ப்ரோ, அடுத்த மேட்ச் நாங்கள் இருந்துருவோம். எங்கள் பிளேயர்ஸ்க்கு தெரியும். பார்ப்போம் ப்ரோ. பட்டன் நவரம் இல்லை, க்ளாலும் போடல, பவுட்ரு இல்லை ப்ரோ. நான் கையாலே ஒரு ட்ராக் ஆகலை கைஸ். அப்படியே இது ஒரு ஸ்டார்ட்ஸாகவும் எடுத்து போகலாம். டம்னு அடிக்கிற வீடியோவா உட்காந்தாரு கீழே தான். பிளேயர்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இதை அடித்து நான் ஒரு வீடியோ போடுறேன். அப்படியே டம்னு விழுவார். அப்படியே டம்னு அது கொஞ்ச நேரத்தில் பார்ப்பீங்க. செம்ம பெரிய பக்கு இதெல்லாம் எப்படி வச்சாருன்னே தெரில. நான் அம்மான் கஃபர்ட்டில் இருக்கிறேன். அவரே அம்மான் டம்னு அடிக்கிறாரு. நம்மளோட உட்ராக்கர் எடுத்தாச்சு. சொல்லி வாய முள்ள வயசு அடி வாங்கிட்டோம். நம்ம தான் எப்பவுமே நம்ம கூடி தாங்க பறக்கும். நம்மளை எப்படி அசிங்கப்படுத்திட்டாரு கைஸ். அதனால் நம்ம விட மாட்டோம்.
கிட்ட வந்து அடிக்கிறார் அவர். உங்களுக்கே தெரியும் நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஃப்ரீ ஃபயர் விளாட்றேன், அதனால் அடி வாங்குறேன். ரிவெஞ்சா ப்ரோ? ப்ரோ ஒரே நிமிஷம் அடிக்காதீங்க, அடிக்காத ப்ரோ. நான் போயிட்டு சென்சிட்டிவிட்டி மட்டும் ஹையில் வச்சு வந்துக்கிறேன். அதுக்குள்ளே இவர் வந்து சுத்துக்கலால் போடுறாரு நம்மளை. நம்ம ஒரு வழியாக சென்சிட்டிவிட்டி மாற்றிட்டோம். நல்லா கொஞ்சம் மாமெண்ட் கொடுக்க முடியுது. நம்ம பிசி பிளேயர் மாதிரி விளாடுவோம் கைஸ். இப்போ நானும் பாட்டு மாதிரி விளாட்றோம். நம்மளை பற்றி அவருக்கு தெரியும். ரொம்ப நாளாக அடி வாங்கிட்டாரு. நான் வேறு சொல்லிட்டேனா, நான் வேறு ரொம்ப நாளாக விளாட்ல, பிளேயிங் வராதுன்னு. அதனால் இதுதான் சான்ஸுன்னு அடிக்கிறாரு டம்னு. மனசு கஷ்டமாக இருக்குது, நல்ல முடியல. ஏதோ மொதல் ரவுண்டாக ஈஸியாக அடிச்சுட்டு போயிருந்தேன், அடிக்க முடியல, கஷ்டமாக இருக்குது கைஸ். அவர் என்ன பேச மாட்டாரு, பேசாததுனால தான் அடிக்கிறாரோ? வெறி கொண்டு ஆடுறாரு, அடிப்பட்ட சிங்கம். நீங்கள் ஏதாவது பெய்டு பேனலு அந்த மாதிரி பெய்டு பேனல்ன்றவங்க ஃப்ரீயாக தான் பேனல் வேணுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். பக்ஸும் ஒருத்தவர் இருக்கிறாரு, அதுக்குள்ளே இஷ்டம் கைஸ். எப்படி பேனல்னு சொன்னோடனே இஷ்டமா? நான் உட்பேக்கரு டபிள்யூஎல் தான் எனக்கு பிடிச்ச கண்ணு. உங்களுக்கு பிடிச்ச கண்ணு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சொல்ல மாட்டேறேன் கைஸ். ஃப்ரீயாக பேனல் தராங்க பக்ஸும் ஒருத்தவங்க. அது எனக்கு தெரியாது, நான் பார்த்தேன் ஒரு தடவை போட்டேன். ஒரு ஐடி, ஒரு கெஸ்ட் ஐடி பேன் ஆச்சு, இன்னொரு கெஸ்ட் ஐடி வந்து டைமிங் ஓடிச்சு 30 நாளைக்கு, அது லாகிங் அடிக்க முடியாது அப்படின்னு. அதுக்குள்ளே ஆச்சு கைஸ். நம்ம தான் கைஸ் தடுக்க முடியாது. பிளேயர்ஸ்னால் பிளேயர்ஸ் இது நம்மளுக்கு வந்து க்ரௌண்ட் இருந்தால் தான் பிளேயர்ஸ் கரெக்டாக இருக்கும். M10 வீரன், சூரன், M10 சிங்கம், ஏதோ ஆமாங்க. புஷ்பாவில் டம்னா அவர் டெனோக்குள்ளால் போட்டு தான் அந்த புஷ்பா தரணும். ஸ்பேஷிகன் வேறு இதில் இல்லை, ஸ்பேஷ் இருந்தால் சூப்பராக இருக்கும் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஆமாம் பிளேயர்ஸ், மறக்காமல் உங்களோட ஐடி எதாவது யூடியூப்பில் போட்டு காட்டணுமா, உங்களோட யூஐடி. நான் லைவ் போடுறேனோ இல்லையோ, அந்த ஒபிட்டோ கேமிங் அவர் போட்டுருவார், RX ஓபி. மறக்காமல் அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, பெல் ஐக்கான் ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்துக்கினே இருக்கும். 3க்கு 7 வந்துட்டோங்க கைஸ், முடியல. ப்ரோ எனக்கு இதில் ஆட வராது ப்ரோ, ரூம் சரியா ப்ரோ? சரி, அந்த வீடியோ வேணா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் இவரை அடிக்கிறோம் கைஸ், அடிச்சு மண்டே பழகிறோம் கைஸ். இவரை அடிக்கணுங்களா கைஸ்? டேமேஜா? இல்லை, சுத்துக்களால் போல ரீலோட் பண்ணதான் கைஸ். நம்மளால் முடியல, மூச்சுலாம் வாங்குது. சென்சிட்டிவிட்டி குறைச்சிக்க வேண்டியதான்.
அடிக்காத ப்ரோ டிஃபால்ட்டில் வந்து ஆமாம் 57. ஆமாம் இப்போ ப்ரோ இரு ப்ரோ அடிக்காத ப்ரோ. சென்சிட்டிவிட்டி மொத்தமாக மாற்றிக்கிறேன். ஆட்டோ பிக்கப்பில் போய்ட்டு அப்படியே சென்சிட்டிவிட்டி எங்கே சும்மா ஏமாத்தலாம் இந்த மாதிரி நடக்கும் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். இந்த மாதிரி அடி நான் அவர் அந்த மாதிரி அடி வாங்கிக்கிறாராம். நான் அடிக்கல, அவர் வேறு யார்கிட்ட அடி வாங்கிட்டாரு. சரி சும்மா நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணால் அவர் நம்ம ரெஸ்டாரு டேமேஜ் கிட்டாச்சு கை அஷுமா பல மேட்சா பல ரவுண்டு அவர் நம்ம போட்டதே ஒரு மேட்ச் தான். அவர் மேட்ச்ன்ற ரவுண்டுக்கு பதில் மேட்ச்ன்றாரு. ஜெயிஸ்டார் கைஸ். மறக்காமல் இந்த 2 சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட மோட்டிவேஷன் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். 50 சப்ஸ்கிரைபர்ஸ் போன உடனே கிராவிட்டி ஃப்ரூட் கிவ்அவே என்ன யாருமே மதிக்க மாட்டீங்க. என்னோடய யூஐடி இதுதான். நம்மளோட காட் அக்காட்சிக்கு இதுதான். மறக்காமல் நான் ரெக்வஸ்ட்டு கொடுங்க, நான் அக்செப்ட் பண்ணுறேன். யூஐடி கூட பார்த்துங்க. அவர் கூப்பிட்றாரு போவோம் கைஸ். வந்துட்டு ஜோக்கர் பண்டல்லாம் இருக்குது கைஸ். இப்போ தான் ஞாபகம் வருது. அப்படியே அந்த பொண்ணு அதெல்லாம் விட்டுருங்க. சொல்லு ப்ரோ. ஆமாம் நம்ம ப்ரோ எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாம் ப்ரோ ரூம் மேட்ச் க்ரியேட் பண்ண ப்ரோ கார்டு. சரி ஓகே பிளேயர்ஸ், நம்ம வந்து இதோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகலாம். இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் எங்கள் 2 பேர் சேனலுக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்லாம் எங்களுக்கு தேவைப்படுது பிளேயர்ஸ். சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஒர்க் அவுட் பிளேயர்ஸ் பாய். அவர் வந்து அவரோட சேனலில் பேசின்னு இருக்கிறாரு. சும்மா நம்ம அமைதியாக கேட்டுன்னு இருப்போம். அவரோட இன்டர்வியூ போல் இன்டர்வியூவாக வந்து லாஸ்ட்டாக பேசுவாங்க இல்லையா, அதுவான்னு தெரில. சரி பாய். சரி கைஸ், மறக்காமல் ரூம் மேட்ச் அந்த ரூம் கார்டு க்ரியேட் பண்ணி அடிக்கிற சம்பவத்தை நீங்களும் பாருங்கள். பாய் கைஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ், டாட்டா.